ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு பெயிண்டர் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு அழகான பெயிண்டிங்கை வரைஞ்சு முடிச்சுட்டு அந்த பெயிண்டிங் பத்தி மக்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பொது இடத்துல வச்சுட்டு, இந்த பெயிண்டிங்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா அதைய மார்க் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நோட்டு வச்சுட்டு போறாரு. ஈவினிங் திரும்பி வந்து பார்த்த அந்த பெயிண்டருக்கு மிக பெரிய ஷாக். அந்த பெயிண்டிங் ஃபுல்லாவே ரெட் மார்க்ஸாவே இருந்ததாம். இதை பார்த்து அந்த பெயிண்டர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாரு. வீட்டுக்கு திரும்பி வந்ததுல இருந்து வேற பெயிண்டிங்கே பண்ணாம அழுதுகிட்டே இருந்தாராம். இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த பெயிண்டரோட அம்மா பெயிண்டர் கிட்ட போய், நாளைக்கும் இதே மாதிரி ஒரு பெயிண்டிங்கை பண்ணி அதே இடத்துல வச்சுட்டு கூடவே இந்த பெயிண்டிங்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா மார்க் பண்ணிட்டு நீங்களே கரெக்டும் பண்ணிடுங்க அப்படின்னு நோட்டையும் சேர்த்து வைக்க சொன்னாங்களாம். பெயிண்டரும் அப்படியே பண்ணாராம். ஈவினிங் திரும்பி வந்து பார்த்தா அந்த பெயிண்டிங்ல ஒரே ஒரு மார்க்கும் இல்லையாம். இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பெயிண்டர் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணாராம். அம்மா, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாராம் அந்த பெயிண்டர். அதுக்கு அந்த பெயிண்டரோட அம்மா, நம்ம எதை செஞ்சாலும் நம்மளை விமர்சனம் செய்ய ஒரு கூட்டம் எப்போதுமே சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா உண்மையா நம்மளை கரெக்ட் பண்ற இன்டென்ஷனோட செய்யப்படுற விமர்சனத்துக்கு மட்டும்தான் நம்ம காது கொடுக்கணும். மற்ற எல்லாத்தையும் நம்ம ஓரமா தள்ளி வச்சிடணும். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு போட்டோம், நம்ம வேலைய நம்ம சிறப்பா திறன்பட செய்து கொண்டே இருந்தாலே போதும். நம்மள விமர்சனம் செய்யறவங்க எல்லாம் ஒரு நாள் நம்மள திரும்பி பாக்குற அளவுக்கு வாழ்க்கை நம்மள உயர்த்தும் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த பெயிண்டரோட அம்மா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.